SASDOவின் பிரதான செய்திகள். இந்தியாவை மீறி மாகாண முறைமையை எவராலும் இயலாது செய்துவிட முடியாது என சுட்டிக்காட்டிய வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் தமிழ் மக்களின் இருப்பை உறுதி செய்யும் மாகாண சபை முறைமையை நடைமுறைப்படுத்த தேர்தலை விரைவாக நடத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். வேண்டெக் நிறுவனத்தின் அனுசரணையில் கடந்த வடக்கு மாகாண சபையின் அமைச்சர்கள், எதிர்க்கட்சித் தலைவர்கள், மாகாண சபையின் உறுப்பினர்கள் பங்கெடுப்புடன் மாகாண சபையில் கடந்த கால அனுபவம் மற்றும் மாகாண சபைக்கான தேர்தல் தொடர்பிலான கருத்தரங்கொன்று யாழ் டெல்கோ விடுதியில் நேற்று நடைபெற்றது. இதன் பின்னர் வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர்களான EPRLF சார்பில் சர்வேஸ்வரன், தமிழரசு கட்சி சார்பில் ஆளுநர், EPDP கட்சி சார்பில் தவாநாதன், புலட் கட்சி சார்பில் கஜதீபன், டெலோ சார்பில் குகதாசன் ஆகியோர் இணைந்து ஊடக சந்திப்பு ஒன்றை முன்னெடுத்திருந்தார்கள். இதன்போது மேற்கண்டவாறு அவர்கள் கூறுகின்றார்கள். குறித்த சந்திப்பு ஆக்கப்பூர்வமான சந்திப்பாக இருந்தது. இதன்போது முக்கிய விடயமாக தேர்தல் பின்னோக்கி செல்வதற்கான ஏது நிலைகள் குறித்து அனைத்து கட்சிகளும் ஒருமித்த நிலையில் இருந்து ஆராயப்பட்டது. குறிப்பாக அனைத்து கட்சிகளுக்கும் சம உரிமை வழங்கி அதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் இன்றைய அரசு மாகாண சபை முறைமையை விரும்பாத ஒன்றாகவே இருக்கின்றது. கடந்த காலங்களில் இந்த அரசின் நிலைப்பாடு மாகாண சபை முறைமைக்கு எதிரானதாகவே இருந்தது. புதிய முறைமை என்றால் எல்லை நிர்ணய முறைமையின் ஏற்பட்ட குறைபாடுகள் நீக்கப்பட்டால் அல்லது சீர் செய்யப்பட்டால் தான் தேர்தல் நடைபெற வாக்கு உள்ளது. ஆனால் பழைய முறைமையில் நடத்துவதாயின் இது இலகுவானது. நாடாளுமன்றத்தில் அதற்கான அரண்மனையை பெரும்பான்மையுடன் இந்த அரசு சுலபமாக பெற முடியும். தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வின் முழுமையான தீர்வாக மாகாண சபை முறைமை இல்லாதவிடனும் அதுவே தீர்வின் ஆரம்பமாக இருக்கிறது. அதனால் தான் அரசுகள் தேர்தலை நடத்த அக்கறை காட்டுவதில்லை. அதையே இந்த அரசும் செய்கிறது. இதே நேரம் தமிழ் மக்களுக்கு இது அவர்களது இருப்புகளுடன் தொடர்புடைய ஒன்று. ஆனால் ஏனைய மாகாணங்களுக்கு அது அவசியமற்றதாகவும் இருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர்களுக்கு லஞ்சம் கொடுக்கப்படாததால் பல திட்டங்கள் கோடிக்கணக்கான ரூபாய்களை மிகுதிப்படுத்தப்படுவதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இந்த அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்கள் திருடுவதில்லை என்றும் பல்லன் ஓயா பாலத்தில் மட்டும் 2 கோடி ரூபாய் மிச்சப்படுத்தப்பட்டதாக கூறியுள்ளார். அத்துடன் அமைச்சர்கள் பணம் கேட்டு தேடி வருவதில்லை என்பதனால் ஒப்பந்தக்காரர்கள் சுதந்திரமாக வேலை செய்ய வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மொன்றாகரையில் பல்லனோயாவின் மீது அமைக்கப்பட்டுள்ள இரும்பு பாலத்துக்கு புதிதாக பாலங்கட்டு பணிகளை தொடங்கி வைக்கும் நிகழ்வில் பங்கேற்ற போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த பாலம் அடுத்த ஆண்டு டிசம்பரில் பொதுமக்களுக்கு திறக்க திட்டமிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் இலங்கை தமிழ் மக்களுக்கு ஒரு தாய் போன்றவர் என்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் தமிழ்நாட்டில் நாகப்பட்டினத்தில் நடந்த தேர்தல் பேரணிகள் தெரிவித்துள்ளார். உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் எங்கள் உறவினர்களான ஈழத்தமிழர்கள் தாய்ப்பாசத்தை காட்டி ஒரு தலைவரை இழந்து தவிக்கின்றார்கள். எனவே அவர்களுக்காக பேசுவது எங்கள் கடமை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாகப்பட்டினம் போன்ற பெரிய கடத்தொழில் சமூகம் உள்ள பகுதிகளில் இலங்கை தமிழர்களின் பிரச்சினை ஒரு உணர்ச்சிகரமான பிரச்சனையாக கருதப்படுகிறது. 2008ஆம் ஆண்டில் இலங்கை தமிழர்களின் சார்பாக விஜய் சென்னை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார். இருப்பினும் அரசியல் விமர்சகர்கள் இலங்கை தமிழர்களை ஆதரிப்பதும் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட விடுதலை புலிகளை ஆதரிப்பதும் ஒன்றல்ல என்றும் சுட்டிக்காட்டினார். பிரபாகரனை புகழ்வரை தவிர கடத்தொழில் சமூகத்தின் பிரச்சனைகளை தீர்ப்பது தனது கட்சியின் முக்கிய குறிக்கோள் என்று விஜய் கூறியுள்ளார். மேலும் அரசாங்கத்தையும் விமர்சித்த அவரும் மீன்பிடி பிரச்சனைகளை தீர்க்க தனது கட்சி நீண்ட கடிதங்களை எழுதாது மாறாக தீர்வுகளை தேடும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கடத்தொழிலாளர்களின் உயிர் முக்கியம், ஆனால் ஈழத்தமிழர்களின் உயிர்களும் எங்களுக்கு சமனான முக்கியம் என்றும் அவர் கூறி முடித்தார். இந்த அரசாங்கம் ஒரு கையாளாகாத அரசாங்கம் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ரோகித அபே குணவர்த்தனவின் பிறந்த நாளை முன்னிட்டு களுத்துறை இல்லத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அங்கு மஹிந்தாவிடம் ஒரு வருடம் நிறைவு செய்த அரசாங்கத்தின் நிலை குறித்து ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார்கள். இதற்கு பதிலளித்த அவர் இந்த அரசாங்கம் ஒரு சோம்பேறித்தனமான அரசாங்கம் என்றும் செய்யும் வேலையில் ஒன்றும் பயனில்லை என்றும் அவர் மிகவும் கூறியுள்ளார். உலகச் செய்திகள். இன்று ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் டக்கா மற்றும் பங்களாதேசத்தின் பல பகுதிகளில் லேசான நிலக்கம் ஏற்பட்டுள்ளது. பங்களாதேஷ் வானிலை ஆய்வு மையத்தின்படி மதியம் 12:09 மணிக்கு டிக்டர் அளவுகோலில் 4.0 டிக்டர் அளவில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பங்களாதேஷ் வானிலை ஆய்வு மைய தகவலின்படி டக்காவில் ஆர்கானில் உள்ள MP8 நில அதிர்வு மையத்திலிருந்து வடக்கே 185 கிலோமீட்டர் தொலைவில் நிலநடுக்கத்தின் மையம் கொண்டிருந்தது. இதற்கிடையில் பங்களாதேஷை தாக்கிய 4 டிக்டர் அளவிலான நிலநடுக்கத்துக்கு பிறகு இந்தியாவின் மேகலாயாவில் நிலநடுக்கம் உணரப்பட்டது. மேகலாயாவில் எந்த ஒரு சேதமோ அல்லது உயிரிழப்புகளோ ஏற்பட்டதாக உடனடி தகவல்கள் எதுவும் இல்லை என்று இந்திய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை இந்தியாவின் குஜராத்தில் கட் மாகாணத்தில் 3.1 டிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக நிலநடுக்க ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது.
மதியம் 12:41 மணிக்கு நிலக்கும் பதிவானது. அதன் மையம் பட்சாவிலிருந்து வடக்கு கிழக்கில் சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது குறிப்பிடத்தக்கது.